வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஜெயா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஆளுநர் மாளிகையில் வேகமாக பரவும் கொரோனா தொற்று. தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். சென்னையில் கொரோனா பாதித்த 11 பேர் இன்று உயிரிழப்பு. தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் உயிரிழப்புகள் தொடர்வதால் மக்கள் அச்சம். சுற்றுச்சூழல் தாக்க வரைவு அறிக்கை அவகாசம் நீட்டிப்புக்கு எதிராக மத்திய அரசு மேல்முறையீடு. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு. சுற்றுச்சூழலை காக்க மௌனத்தை கலைப்போம். EIA விவகாரத்தை சுட்டிக்காட்டி நடிகர் சூர்யா ட்வீட். பொறியியல் கல்லூரி இறுதி ஆண்டு தேர்வுகளை ஆன்லைனில் நடத்த திட்டம். அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல். அரசு ஊழியர்கள் தங்கள் குடும்பத்தை பற்றி மட்டும் சிந்திக்காமல் சமூக நலன் குறித்தும் சிந்திக்க வேண்டும். பணியிட மாற்றம் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல். பதினைந்து வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் சிறுமியின் தாயார் உட்பட 4 பேர் கைது. அதிமுக முன்னாள் MLA நாஞ்சில் முருகேசன் தொடர்ந்து தலைமறைவு. தங்கம் விலையில் மீண்டும் புதிய உச்சம். சவரனுக்கு 216 ரூபாய் உயர்ந்து 40,512 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நீடிக்கிறது மழை. தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் மழை பெய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. EIA எனப்படும் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வரைவு அறிக்கைக்கு எதிராக நம் மௌனத்தை கலைத்து அனைவரும் குரல் கொடுக்க வேண்டுமென நடிகர் சூர்யா வேண்டுகோள் விடுத்துள்ளார். சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு சட்டத்தின் வரைவு அறிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. புதிதாக அறிவிக்கப்படும் திட்டங்களுக்கு மக்களின் கருத்தை கேட்க தேவையில்லை. சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையின்றி புதிய திட்டத்தை தொடங்கவும் விரிவாக்கம் செய்யவும் அனுமதி போன்ற பல்வேறு அம்சங்கள் இந்த வரைவில் இடம்பெற்றுள்ளன. கொரோனா காலத்தில் இந்த சட்டத்தை அவசரமாக கொண்டு வருவதற்கு சூழலியல் நிபுணர்களும் அரசியல் தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக அனைவரும் குரல் கொடுக்க வேண்டுமென நடிகர் சூர்யா ட்வீட் செய்துள்ளார். பேசிய வார்த்தைகளை விட பேசாத மௌனம் மிக ஆபத்தானது. காக்க சுற்றுச்சூழல் காக்க நம் மௌனம் கலைப்போம் எனவும் நடிகர் சூர்யா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தனது பதிவுடன் இச்சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடிகர் கார்த்தி வெளியிட்டுள்ள அறிக்கையையும் இணைத்து நடிகர் சூர்யா பதிவிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்த வழக்கில் சிறுமியின் தாயார் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவ்வழக்கில் தொடர்புடைய அதிமுக முன்னாள் MLA நாஞ்சில் முருகேசன் தொடர்ந்து தலைமறைவாக உள்ளார். நாகர்கோவிலை அடுத்த கோட்டார் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமி கடந்த சில தினங்களுக்கு முன் தனது காதலனுடன் வீட்டை விட்டு வெளியேறினார். இது தொடர்பாக பெற்றோர் புகார் கொடுத்ததால் சிறுமியை மீட்ட போலீசார் குழந்தைகள் நல அதிகாரிகளிடம் ஆஜர்படுத்தினர். அந்த சிறுமி அளித்த வாக்குமூலத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சில் முருகேசன் உட்பட சிலர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் தனது தாயாரும் அவருக்கு உடந்தையாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதால் நாஞ்சில் முருகேசன் மீது போக்சோ உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள அவரை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். மேலும் சிறுமியின் தாயார் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 48,513 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 15,31,000 கடந்துள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு தளர்வுகளுடன் பொது முடக்கம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை தினந்தோறும் அதிரடி உயர்வை கண்டு வருகிறது.
கடந்த 24 மணி நேரத்தில் 48,513 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கொரோனா மொத்த பாதிப்பு 15,31,669 உயர்ந்துள்ளது. இதில் 5,09,447 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 9,88,029 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 1,768 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 34,193 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் அதிகபட்சமாக கோடம்பாக்கத்தில் 1,840 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வார காலமாக சென்னையில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. மாநகராட்சி இன்று வெளியிட்டுள்ள தகவலின்படி 96,438 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் 12,852 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 81,530 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் 2,056 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மொத்தம் உள்ள 15 மண்டலங்களில் அதிகபட்சமாக கோடம்பாக்கம் மண்டலத்தில் 1,840 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அண்ணாநகர் மண்டலத்தில் 1,456 பேருக்கும், அடையாறில் 1,203 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அம்பத்தூரில் 1,159 பேரும், திருவிக நகரில் 1,129 பேரும், தேனாம்பேட்டையில் 1,014 பேரும் சிகிச்சை பெறுகின்றனர். வளசரவாக்கத்தில் 1,005 பேருக்கும், ராயபுரத்தில் 808 பேருக்கும், தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 634 பேருக்கும், ஆலந்தூரில் 565 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாதவரம் மண்டலத்தில் 543 பேரும், பெருங்குடியில் 464 பேரும், திருவொற்றியூரில் 442 பேரும், சோழிங்கநல்லூரில் 430 பேரும், மணலியில் 158 பேரும் கொரோனா பாதிப்பிலிருந்து மீள சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் இன்று மட்டும் காலை 9 மணி நிலவரப்படி 11 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் கொரோனாவிற்கு பலியாவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் இன்று மட்டும் இதுவரை 11 பேர் கொரோனாவிற்கு பலியாகியுள்ளனர். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 5 பேரும், ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் ஒருவரும், கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2 பேரும், ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒருவரும், தனியார் மருத்துவமனைகளில் 2 பேரும் என மொத்தம் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். உலக அளவில் பயணிகள் விமான போக்குவரத்து சேவை இயல்பு நிலைக்கு திரும்ப 4 ஆண்டுகள் வரை ஆகலாம் என சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் ஊரடங்கால் சர்வதேச அளவில் பயணிகள் விமான சேவை முடங்கியுள்ளது. இதனால் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை காட்டிலும் நடப்பு ஆண்டில் உள்ளூர் விமான போக்குவரத்து சேவை சுமார் 86.5%, சர்வதேச விமான போக்குவரத்து சேவை சுமார் 97% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உலக அளவில் பயணிகள் விமான போக்குவரத்து சேவை 2024ஆம் ஆண்டில்தான் இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்பு இருப்பதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 1,77,43,000 பேரின் இரத்த மாதிரிகள் கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 15,31,000 கடந்துள்ளது. வைரஸ் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்திலும், தமிழகம் 2ஆம் இடத்திலும், டெல்லி 3ஆம் இடத்திலும் உள்ளன. ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களிலும் நேற்று வரை 1,77,43,740 பேரின் இரத்த மாதிரிகள் கொரோனா வைரஸ் தொற்றுக்காக பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 4,08,855 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விடிய விடிய கனமழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, கொரடாச்சேரி, நன்னிலம், கோட்டூர்,
கூத்தாநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்தது. கடந்த ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் திருவாரூர் மாவட்டத்தின் கடைமடை பகுதிக்கு வந்து சேராத நிலையில் கடந்த 2 தினங்களாக பரவலாக பெய்து வரும் மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், தாளவாடி, நம்பியூர், பெருந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் கொடிவேரி அணை, குண்டேரி பள்ளம் அணை, வரட்டு பள்ளம் அணை ஆகிய அணைகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நாயுடுபுரம், செண்பகனூர், பிரகாசபுரம், வட்டக்கானல், சகாயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தற்போது பேரிக்காய் விளைச்சலுக்கு ஏற்ற நேரத்தில் மழை பெய்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் இரவு முழுவதும் மழை கொட்டி தீர்த்தது. ஜெயங்கொண்டத்தில் 58 மில்லிமீட்டர் மழையும், திருமானூரில் 38 மில்லிமீட்டர் மழையும், அரியலூரில் 24 மில்லிமீட்டர் மழையும் பதிவானது. தமிழகத்தில் பொது ஊரடங்கை மேலும் நீட்டிப்பது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக நாடு முழுவதும் கடந்த மார்ச் மாதம் முதல் பொது ஊரடங்கு அமலில் இருந்து வருகிறது. தமிழகத்திலும் பல கட்டங்களாக ஊரடங்கு நடைமுறையில் இருந்து வருகிறது. 6ஆம் கட்ட ஊரடங்கு வரும் 31ஆம் தேதியுடன் முடிவுக்கு வரவிருக்கும் நிலையில் அதை நீட்டிப்பதா இல்லையா என்பது குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இதில் பொது ஊரடங்கில் தளர்வுகளை கொண்டு வருவதா அல்லது அதனை தீவிரப்படுத்துவதா என்பது தொடர்பாக பல்வேறு கருத்துகள் முன்வைக்கப்பட்டன. தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடமிருந்து இதுவரை 19,08,13,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கை மீறியதாக தமிழகம் முழுவதும் கடந்த 126 நாட்களில் 9,16,171 பேரை போலீசார் கைது செய்து ஜாமீனில் விடுவித்துள்ளனர். 8,32,541 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 6,56,563 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடம் 19,08,13,361 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சித்த மருத்துவ முறையில் சிகிச்சை அளிக்கும் மையத்தில் தரமற்ற உணவு வழங்குவதாக புகார் எழுந்ததை அடுத்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பெரியகுளம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் கடந்த 18ஆம் தேதி முதல் சித்த மருத்துவ சிகிச்சை மையம் செயல்பட்டு வருகிறது. அங்கு 120 கொரோனா தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்றவர்கள் சிகிச்சை மைய வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த மாவட்ட ஆட்சியர் திருமதி பல்லவி பல்தேவ் நேரில் பார்வையிட்டு சிகிச்சை பெற்று வரும் நோய் தொற்றாளர்களின் நலன் குறித்தும் அங்கு வழங்கப்படும் உணவு முறை குறித்தும் ஆய்வு செய்தார். மேலும் சம்பா இட்லி, மதிய உணவுக்கு எள்ளு சாதம், கறிவேப்பிலை துவையல், அரிசி சாதம், மிளகு குழம்பு, பொன்னாங்கண்ணி கூட்டு, அவரைக்காய் பொரியல், தூதுவளை ரசம், ஐங்காய மோர் ஆகிய உணவுகள் வழங்கப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மருத்துவ குணமுடைய உணவுகள் நோயாளிகளின் அன்றாட உணவு முறைக்கு ஏற்றாற்போல் இல்லை என்பதால் சிலர் இதனை ஏற்க மறுப்பதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். நாகை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சியில் பணியாற்றும் ஒரு தம்பதியர் அங்குள்ள ஒரு குப்பை கிடங்கை விளைநிலமாக மாற்றி அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளனர். வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு புங்கனூர் சாலையில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அமைந்துள்ளது. வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் இங்கு தினமும் கொட்டப்படுவது வழக்கம். அவை மட்கும் குப்பைகள், மட்காத குப்பைகள் என தரம் பிரிக்கப்பட்டு இயற்கை உரம் தயார் செய்யப்படுகிறது. மட்காத குப்பைகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் தரம் பிரிக்கப்பட்டு மறுசுழற்சிக்கு அனுப்பி வைக்கப்படும். இதற்காக தினக்கூலி அடிப்படையில் சேகர், பரமேஸ்வரி தம்பதியர் பணியாற்றி வருகின்றனர். குறைந்த வருமானத்தில் வாடகை கொடுக்க முடியாத காரணத்தால் குப்பைமேட்டின் அருகிலேயே தங்கி அவர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். அடிப்படையில் விவசாய குடும்பத்தில் பிறந்த இந்த தம்பதியர் விவசாயம் மீது கொண்ட பற்றுதல் காரணமாக குப்பைமேட்டின் ஒரு பக்கத்தை தூய்மைப்படுத்தி இயற்கை உரங்களை மட்டும் பயன்படுத்தி சோளம், வெண்டை, கத்தரி, அவரை செடிகளை பயிரிட்டு வருகின்றனர். இதனால் குப்பைமேட்டின் ஒரு பகுதி விளைநிலமாக காட்சியளிக்கிறது. சோளம், வெண்டி இதெல்லாம் போட்டுக்கிட்டு இங்கேயே நாங்கள் இருக்கோம்.
நாங்கள் செஞ்சதை பாராட்டி ஐயா ஃபேன் போட்டு கொடுத்து அங்கேயே அந்த கம்போஸ் உள்ளே நாங்கள் இருக்கோம். இங்கே வந்து இயற்கை உரம் தயார் பண்ணுறோம், பேப்பர் தனியாக பிரிக்கிறோம், கொட்டாங்கி தனியாக பிரிக்கிறோம், பிளாஸ்டிக் தனியாக பொறுக்கிறோம், பேப்பர் மிஷின் அடிக்கிறோம், சவுதால் அடிக்கிறோம். அப்புறம் வந்து எங்களுக்கு ஓய்வான டைமில் ஆர்வம் எங்களுக்கு விவசாயத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் வந்து சோளம் போட்டிருக்கோம், கொத்தரம் போட்டிருக்கோம், வெண்டி போட்டிருக்கோம், புடலம் போட்டிருக்கோம், வாடை போட்டிருக்கோம் ஐயா, சோறை பரங்கி போட்டிருக்கோம் ஐயா. விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் ஐயா. அதெல்லாம் ஆய்வு செய்து எங்கள் ஐயா எங்களுக்கு செயல் அலுவலர்கள் ஐயா வந்து எங்களுக்கு ஃபேனு மின்விசிறி வாங்கி போட்டு விட்டாங்க ஐயா. இதனை அறிந்த பேரூராட்சி செயல் அலுவலர் சொந்த பணத்தில் ஒரு மின் விசிறியை அந்த தம்பதிக்கு பரிசு அளித்து விவசாயத்தை ஊக்கப்படுத்தியுள்ளார். அது மட்டுமின்றி வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சியில் வீடுகளில் மாடி தோட்டம், கொல்லைப்புறங்களில் காய்கறி தோட்டம் பயிரிடுவோருக்கு இங்கு தயார் செய்யப்படும் இயற்கை உரம் விலையின்றி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். அந்த அம்மையார் தானே சோளங்களை நகரத்துக்கு சென்று வாங்கி வந்து விதைத்து அதிலிருந்து பயிர் செய்திருந்தார். அவரை பாராட்டி பேரவை சார்பாக மின்விசிறி ஒன்று பரிசளித்திருந்தோம். இப்போது அவருடைய செயல்பாடுகளை பொதுமக்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர். வீதிகளில் குப்பை போடும் சக மனிதர்களுக்கு மத்தியில் குப்பை கிடங்கை பசும் சோலையாக மாற்றிய தம்பதியினரின் செயல் நிச்சயம் பாராட்டக்குரியது. தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் கடும் குடிநீர் பஞ்சம் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கம்பம் நகராட்சியின் 28வது வார்டு பகுதியில் 8 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதுவும் சுத்திகரிக்கப்படாமல் விநியோகிக்கப்படும் குடிநீரில் புழுக்கள் இருப்பதால் குடிப்பதற்கு கூட பயன்படுத்த முடிவதில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் கொரோனா ஊரடங்கு நேரத்தில் எந்தவித உதவியும் வழங்கப்படாததால் பட்டினியால் தவிப்பதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கம்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தண்ணி வண்டி வந்தா இந்த புடிச்சு மல்லு கட்டி ஆளுக்கு 10 குடம் 8 நாளைக்கு ஒரு தடவை வரும். அவங்களுக்கு ஒரு சோழின்னா அதுவும் இல்லை வருது. அதுவும் தண்ணி நல்லா குடி வச்சிருது. 4 நாளைக்கு ஒருக்கா, டெய்லி ஒரு நாள் தானே தண்ணி வரணும். ஒரு வாரத்துக்கு 8 நாளைக்கு ஒருக்கா தண்ணி. மத்திய அரசின் தேசிய மீன்வள மசோதாவை கண்டித்து தூத்துக்குடியில் மீன்வளத்துறை அலுவலகத்தை மீனவர்கள் முற்றுகையிட்டனர். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் கடற்கரையோர பகுதியில் இருந்து அப்புறப்படுத்த வகை செய்யும் இந்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய மீன்வள மசோதா 2020 என்பது முழுக்க மீனவர்களை தன் வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றும் திட்டமாகும். இதனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, மீனவர்களை கடற்பகுதியிலேருந்து அப்புறப்படுத்துறதுக்காக போடப்பட திட்டமாகும். அதாவது ஏற்கனவே மக்கள்கிட்ட கருத்து கேட்டு நடத்தணும் அப்படிங்கிற காலகட்டம் இருக்கையிலேயே நம்ம தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா, முயல் தீவில் கொஞ்சம் மீனவர்கள் இருந்தாங்க. அவங்களாம் விரட்டி அடிக்கப்பட்டு அந்த ஊரை விட்டு வந்துட்டாங்க. புதிய தூரம் பகுதியில் கொஞ்சம் மீனவர் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பகுதியில் சரியான இடம் கொடுக்காமல் அந்த இடத்த எடுத்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க. தற்போது இனிக்கோ நகர் பகுதியில் மீனவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கேட்டால் இந்திய அரசுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி இதுவரை எந்த ஒரு சலுகையுமே அந்த இனிக்கோ நகர் பகுதிக்கு பண்ணலை. அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கல, சுனாமியில் எதுவுமே செஞ்சு கொடுக்கல. இப்படிலாம் மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கல. இப்போ இந்த மீன் வள மசோதா 2020 என்பது முழுக்க மீனவர்களை கடற்கரை விட்டு அப்புறப்படுத்தி இந்த மீன் வளங்களை வெளிநாட்டு கப்பல்களுக்கும் வெளிநாட்டு மீனவர்களுக்கும் தார வைக்கிறதுக்காக பூர்வீக குடி மீனவர்களை நசுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டமாகும். தமிழக ஆளுநரின் உதவியாளருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டார். தமிழக ஆளுநர் மாளிகையில் பணியாற்றும் ஊழியர்கள் 84 பேருக்கு அண்மையில் கொரோனா தொற்று உறுதியானது. தற்போது ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்தின் உதவியாளராக இருந்து வரும் தாமஸ் என்பவர் உட்பட மேலும் 3 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். இதனையடுத்து அவர்கள் சென்னை கிண்டியில் உள்ள கிங் இன்ஸ்டிடியூட்டில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உதவியாளர் தாமஸுடன் ஆளுநர் திரு பன்வாரிலால் தொடர்பில் இருந்ததால் மருத்துவர்கள் அறிவுரைப்படி தற்போது தன்னைத்தானே அவர் தனிமைப்படுத்திக் கொண்டார். இனிவரும் நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக காண்போம்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஊழியர் ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதன் எதிரொலியாக ஊழியர்கள், விஏஓக்கள் உள்ளிட்ட 40 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. பெருமாத்தூரில் புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்த அலுவலகத்தில் 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த ஊழியர்களில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தொடர்ந்து அங்குள்ள அனைவருக்கும் பரிசோதனை செய்யப்பட்டது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் தடை செய்யப்பட்ட மாஞ்சா நூல் காற்றாடி விற்பனை செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பழைய வண்ணாரப்பேட்டை பேரம்பாலு தெருவில் சோதனை மேற்கொண்ட போலீசார் அங்குள்ள ஒரு ஸ்டேஷனரி கடையில் மாஞ்சா நூல் மற்றும் காற்றாடி விற்பனை செய்யப்பட்டதை கண்டறிந்தனர். இதனையடுத்து கடையின் உரிமையாளர் முனுசாமி, மனோஜ், ஜார்ஜ் ஆகிய 3வரை கைது செய்த போலீசார் 100க்கும் மேற்பட்ட காற்றாடி, மாஞ்சா நூல் மற்றும் அவற்றை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் பசுந்தேயிலை விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏலத்தில் இதுவரை இல்லாத அளவு தேயிலை தூள் கிலோவுக்கு 137 ரூபாய் வரை விற்பனையாகியுள்ளது. இதனால் தேயிலை தொழிற்சாலைகளுக்கும் பசுந்தேயிலை வழங்கும் விவசாயிகளுக்கும் 1 கிலோ பசுந்தேயிலைக்கு 21 ரூபாய் முதல் 31 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. வட மாநிலங்களில் தொடர் மழையால் தேயிலை விலை உயர்ந்ததால் தென்னிந்திய தேயிலையை வாங்க வர்த்தகர்கள் ஆர்வம் காட்டியதால் நீலகிரி தேயிலை தூள் அதிகம் விற்பனையானதுடன் நல்ல விலையும் கிடைக்கிறது. இதனால் தேயிலை உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொரோனா அறிகுறிகளுடன் உயிரிழந்த நோயாளிகளின் உடலை உறவினர்கள் பார்க்க அனுமதி வழங்கி மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி உத்தரவிட்டுள்ளார். தற்போது ஐசிஎம்ஆரின் விதிகளின்படி கொரோனாவால் உயிரிழந்த நோயாளிகளின் உடல்களையும் கொரோனா அறிகுறிகளுடன் உயிரிழந்தவர்களின் உடல்களையும் அப்புறப்படுத்த ஒரே விதிமுறைகளை கடைபிடிக்கப்படுகின்றன. கொரோனா அறிகுறிகளுடன் உயிரிழந்தவர்களின் சோதனை முடிவுகள் வெளியாக 12 மணி நேரம் வரை ஆவதால் அவர்களின் உறவினர்கள் தகுந்த பாதுகாப்புடன் உடலை பார்க்க அரை மணி நேரம் அனுமதி அளிக்கப்படுவதாக மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6200ஐ தாண்டியது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 4 பேர் உயிரிழந்ததை அடுத்து பலி எண்ணிக்கை 36ஆக உயர்ந்துள்ளது. வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவர் உட்பட 381 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 6278ஆக அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்களுக்கு ராணுவ வீரர்கள் அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். ஏழை எளியோருக்கு உதவிட வகையில் ராணுவ வீரர்கள் சார்பில் கன்னியாகுமரி ஜவான்ஸ் எனும் அமைப்பு தொடங்கப்பட்டு பல்வேறு சமூக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கும் வெக்காலிமூடு என்ற பகுதியில் 65 குடும்பங்களுக்கு சமையல் பொருட்களை ராணுவ வீரர்கள் வழங்கினர். இவர்களுக்கு அரசு தரப்பில் இருந்து உணவு உள்ளிட்ட எந்த பொருட்களும் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. பங்குச்சந்தைகள் இன்று காலை உயர்வுடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 54 புள்ளிகள் உயர்ந்து 38,547 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 20 புள்ளிகள் அதிகரித்து 11,321 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 74 ரூபாய் 78 காசுகளாக இருந்தது. ஈரோடு மாவட்டம் காந்திய மக்கள் இயக்க மாவட்ட தலைவர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பவானி அருகே உள்ள ஆரன்புதூர் பகுதியைச் சேர்ந்த திரு பெரியசாமி காந்திய மக்கள் இயக்கத்தின் மாவட்ட தலைவராக உள்ளார். அவரது கடை அருகே உள்ள 12 வயது சிறுமியிடம் கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி பாலியல் தொந்தரவு செய்துள்ளார். இதுகுறித்து சைல்டு ஹெல்ப் லைனுக்கு புகார் தெரிவிக்கப்பட்டதால் அவர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான பெரியசாமியை தேடி வருகின்றனர். சிலி நாட்டில் ஊரடங்கு விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளதால் மீண்டும் கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் பாதிப்பின் விளைவாக கடந்த 4 மாதங்களாக சிலியில் ஊரடங்கு விதிகள் அமலில் இருந்தன. இதனால் தொழில் வளம் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் வறுமையின் பிடியில் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஊரடங்கு விதிகளை தளர்த்துவது குறித்து பல கட்ட ஆலோசனைக்கு பின் கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. சாண்டியாகோ உள்ளிட்ட நகரங்களில் வழக்கம் போல் கடைகள் திறக்கப்பட்டு வர்த்தக நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. இருப்பினும் மீண்டும் பழைய நிலை திரும்ப இன்னும் சில மாதங்கள் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல பகுதிகளில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்கி வருவதையும் காண முடிகிறது.
தங்கத்தின் விலை இன்றும் புதிய உச்சம் தொட்டுள்ளது. சவரனுக்கு 216 ரூபாய் அதிகரித்து 40,512 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்க விலை கிராமுக்கு 27 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 216 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 5,064 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 40,512 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 42,528 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி 1 கிராம் 71 ரூபாய் 30 காசுகளுக்கும், 1 கிலோ 71,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.